ஸ்ரீராம் கிச்சன் வாழ்க வளமுடன். இன்றைக்கி இந்த கருப்பு சுண்டல் வச்சு தான் ரெசிபிஸ் பண்ண போகிறோம். இந்த சுண்டல் இதில் குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த சுண்டலை வச்சு ஒரு 4 வகையான ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். 4 வகையான ரெசிபிஸ்னால் டயபெட்டிக் பேஷண்ட்க்கு எப்படி பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி அடுத்த ரெசிபி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிட்ஸு கண்டிப்பாக இருப்பாங்க வீட்டில், அவங்களுக்கு எப்படி பண்ணால் பிடிக்கும். அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக வீட்டில் கட்டுற மாதிரி இருக்கும், அவங்கள அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்படி 4 வகையான ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 4 ரெசிபியுமே வீட்டில் உள்ள எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது வீட்டில் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி பண்ணி கொடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 3/4 கப்பு தாமரை விதை, அதாவது மக்கானா சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அடிக்கடி இந்த மக்கானா எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எல்லா சீட்ஸும் சேர்ந்தது, சன்ஃப்ளவர் சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, எல்லா சீட்ஸும் சேர்த்துருக்கேன். இது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இந்த சீட்ஸ் எல்லாம் சேர்த்தா ரொம்ப நல்லது. இது கூட ஒரு 7-8 பாதாம் சேர்த்துக்கலாம். இதை சுடுதண்ணியில் ஒரு 15 மினிட்ஸு ஊற வச்சுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஊறிடுச்சு ஓரளவுக்கு. இதை அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணியெலாம் வடிகட்டிட்டு மக்கானா, சீட்ஸு, பாதாம் மட்டும் எடுத்துருக்கேன் மிக்சியில். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கணும். இப்படி தான் இருக்கணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கணும். அதில் நம்ம ஓவர் நைட் சோக் பண்ண சுண்டல், அதை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அது 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணது, அது சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் கேப்சிகம்மு, அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட், அது சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். விதையெல்லாம் எடுத்துருங்க. 1/2 பழம் லெமன் ஜூஸ். கொஞ்சம் உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் ஆர்கானோ. இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் சாலடுக்கு. இப்போ நம்ம இதை அரைச்ச பேஸ்ட்டு, அதாவது மக்கானா, சீட்ஸு, பாதாம் எல்லாம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சோம்ல, அது சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. இந்த க்ரீம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது நிறைய சேர்த்துக்கங்க, அப்படி இல்லாட்டி 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. ஆனால் இது கண்டிப்பாக சேர்த்துக்கினா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, ரெடி டு ஈட். இப்போ நம்மளோட ப்ரோட்டீன் ரிச் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இதே அளவுகளோடு செஞ்சு கொடுங்க. இது நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கிட்ஸுக்கு இந்த சுண்டலை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மிக்சியில் 1 கப்பு கருப்பு சுண்டல் நல்லா ஓவர் நைட் சோக் பண்ணி இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணியிருக்கணும். இதை சேர்த்துக்கலாம். இது கூட 4 வெள்ளைப்பூடு, 1 பச்சை மிளகா, கிட்ஸுனால 1 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி 1 கைத்து, உப்பு தேவையான அளவு, நான் இந்த உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட இஞ்சி 1 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் நான் அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி குறைன்னு தான் அரைச்சிக்கணும். இதை அரைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் தண்ணி தான் ஊற்றினேன். ஸ்பூனில் 2 ஸ்பூன் தான் தண்ணி ஊற்றினேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியை விட்டு போட்டால் கட்லெட்டு பண்ண வராது. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள்,
ஒரு அரை கேரட்டை வந்து துருவிருக்கேன். எப்பவுமே கிட்ஸுக்கு வந்து வெஜிடபிள் எப்படி சேர்க்க முடியுமோ நிறைய சேர்க்க முடியுமோ சேருங்க. இதில் ஒரு வெங்காயம் பொடியாக சாப் பண்ணது. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து என்ன ஷேப் வேணால் பண்ணிக்கலாம். நல்லா உருண்டையாக உருட்டி இப்படி தட்டிட வேண்டியதான், கட்லெட் மாதிரி. இதே மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் தட்டிட்டேன். ரொம்ப தின்னாகவும் தட்டக்கூடாது, ரொம்ப திக்காகவும் தட்டக்கூடாது. இந்த அளவுக்கு தட்டிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா உருண்டையாக உருட்டிட்டு தட்டிக்க வேண்டியதான், வேறு எதுவும் இல்லை. வேறு ஷேப்பு பிடிச்சாலும் எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப் வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி லைட்டாக பண்ணிவிட்டு, இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கத அப்படியே வைக்க வேண்டியதான். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும், ஹையில் வச்சிடக்கூடாது. பேனில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெள்ளை எள்ளை வந்து இப்படி லைட்டாக வச்சுக்கலாம். இது பார்க்கவும் அழகாக இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும் சாப்பிட. குழந்தைங்களுக்கு எப்படிலாம் சேர்க்கணுமோ ஹெல்தி ஆப்ஷன் அப்படிலாம் சேர்த்துக்கினா நல்லது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா திருப்பி போடும்போது அப்படியே இவ்வளோ உதிர்ந்துடும். இப்போ லைட்டாக திருப்பி பார்க்கலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். இந்த பக்கம் வேகட்டும். மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த பக்கம் திருப்பிக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா ரோஸ்டடாக வேகணும். இப்போ திருப்பிக்கலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு, எல்லாமே எடுத்துக்கலாம். எப்படி இருக்கு பாருங்கள். நம்மளோட டேஸ்டான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது கிட்ஸு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. சுண்டல் அப்படி பண்ணி கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டோங்கிறதுல ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இந்த சுண்டலை வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி ரைஸ்க்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறது நல்லாயிருக்கும். வந்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கிட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோன்னு அதோட வாசம் வரும் பாருங்கள், நல்லெண்ணெய் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி ரைஸுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் ரைஸில் உப்பு போட மாட்டோம், அதனால் இதுக்கே நான் உப்பு போட்டுடுறேன். சில பேர் வந்து ரைஸ்லேயும் உப்பு போடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மூடி வச்சோம்னா சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், மூடி வச்சனால நல்லா வெந்துருச்சு. தக்காளி நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகணும், அமுத்துனா அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து 1/2 கப்பு கருப்பு சுண்டல் அவிச்சு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். வீட்டில் அரைக்கிறது இல்லை, அரைச்சது வந்து இல்லாட்டி வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த மசாலையும் சேர்க்க வேண்டாம், இதை மட்டும் சேர்த்தாலே போதும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேண்டாம், போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி வச்சு இந்த பச்சை வாசம்லாம் போகட்டும். இப்போ பாருங்கள், பச்சை வாசம்லாம் போய் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ரைஸு. இப்போ இது கூட வந்து 1 கப்பு ரைஸ் சேர்த்துக்கலாம். உதிரி உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரைஸு. எந்த ரைஸ் வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே அடுப்பிலே இருக்கட்டும். அப்போ தான் வந்து இதோட மசாலாலாம் அந்த சாதத்தில் சேரும். இப்போ போதும். இது கூட வந்து கடைசியில் கொத்தமல்லியை சேர்த்து இறக்குனா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரைஸு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது ரைஸு. இப்போ நம்ம ஹெல்த்தியான ரைஸ் பண்ணிட்டோம். இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். காலை நேரத்தில் வந்து ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக வந்து லஞ்ச் பாக்ஸ் காலி ஆகிட்டு தான் வரும். இப்போது வீட்டில் டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தால் எப்படி பண்ணி கொடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போது 1 கப்பு சுண்டல் எடுத்திருக்கேன், 1/4 கப்பு வந்து கருப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வந்து வெந்தயம். இது 3ஐயும் வந்து இப்போ ஓவர் நைட் சோக் பண்ண போகிறேன். நல்லா கழுவிட்டு ஊற வைக்க போகிறேன். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு இது நல்லா ஊறி இருக்கும், அரைச்சிட்டு பார்ப்போம். இப்போ ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன்ல, சன்னா, உளுந்து, கருப்பு உளுந்து, வெந்தயம், அதை வந்து இப்போ காலையில் அரைச்சிட்டேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்க வேண்டியதான். இது வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, இது உடனே ஊற்றிடலாம். நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ தோசை பேன் வச்சுருக்கேன், ஹீட் ஆகிடுச்சு, ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து கருப்பு சுண்டல் வந்து அது கூட வந்து உளுந்து சேர்த்துருக்கனால நல்லா எடுக்க வரும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தோசை. வந்து வாரத்தில் 1 நாள் டயபெட்டிக் பேஷண்ட்க்கு மட்டும் இல்லை, எல்லாருமே ஊற்றி கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி அவிச்சு குழம்பு வச்சு மசாலா பண்ணி அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ திருப்பிக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள் தோசை. இதே மாதிரி எத்தனை தோசை வேணுமோ ஊற்றிக்கலாம். இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஒரு 3 days வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான சுண்டல் தோசை ரெடி பண்ணிட்டோம். இது டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ரொம்ப ஏற்ற பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், டின்னராகவும் வச்சுக்கலாம். இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.